சண்டை கட்டுறாங்க அல்லது சங்கடங்கள் ஏற்படுத்துகிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள மனசுங்கிறது எப்பவுமே அந்த எத்தனை தான் சங்கடங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மனசு அவங்கள நினச்சிட்டு தாங்க இருக்கும். அப்போ அந்த மனசு என்ன நினைக்குதோ அதுதான் உங்கள் ஆழ் மனதுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதாகட்டும், உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறதாகட்டும் நடக்கும். நீங்கள் என்ன தான் கோவப்பட்டு அவங்ககிட்ட பேசிட்டாலும் உங்கள் ஆழ் மனது அதை விரும்பாது. என்னதான் உங்களை பக்கத்தில் வச்சுக்காமல் தூரத்தில் வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் ஆழ் மனது ஏதாவது ஒரு ஏக்கத்தை வைத்து கொண்டே இருக்கும். அது மன அழுத்தமாகி அது ஒரு விதமான பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாகும். அதனால் மனசுக்குள்ளே எதையும், எந்த ஏக்கத்தையும், எந்த பிரச்சனையும் தேக்கி வைக்காதீங்க. அதான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கன்னா, வயதான பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவைகள், என்ன அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா, டெய்லியும் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறதை செய்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசி ஸ்டேஜ் எப்போயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக எவ்வளவு தூரம் வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் முதல் குறிக்கோள். அந்த குறிக்கோள் உங்கள் மனதோடு தொடர்புடையது. அப்படி மனதோடு தொடர்புடையதுனால மனம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா வயதான பெற்றோர்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கணும். அவங்ககிட்ட ரெகுலராக பேசணும். அவங்களுக்கு வேணுங்கிற பொருளாதார உதவி செய்யணும். அவங்களை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைத்து அவங்களுடைய இறுதி பயணம் நல்ல பயணமாக அமைகிறதுக்கு நீங்கள் உதவணும். அப்படி செய்யும்போது தான் உங்கள் மனசு சந்தோஷப்படும். அப்படி மனசு சந்தோஷப்பட்டால் தான் உடல் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல வயதான பெற்றோர்களை ஆசைகளையும் அவர்களுடைய ஏக்கங்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் மனம் கொண்டு கேளுங்கள், அதை தீர்த்து வையுங்கள். அப்பொழுது தான் உங்கள் மனசு சந்தோஷப்படும். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 17 முடிஞ்சது. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 18 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி. இந்த சேனலில் இருக்கக்கூடிய மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் 16 பகுதி இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியம்